Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஜித் அவர்களுடைய 63வது படமான குட் பேட் அக்லி படத்துக்கான லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. அஜித் அவர்களோட நடிப்புல ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில அறிவிக்கப்பட்ட படம் தாங்க குட் பேட் அக்லி. அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படப்பிடிப்பே இன்னும் நிறைவடையாத நிலையில இப்போ குட் பேட் அக்லிக்கான ஷூட்டிங் தொடங்கி ரொம்பவும் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல அஜித் அவர்கள் நடிக்கிறார்னு சொன்னதுமே கோலிவுட் வட்டாரத்துல ரொம்பவும் எதிர்பார்ப்பு கிளம்பிருச்சு. ரசிகர்கள் எல்லாருமே இந்த புதுவிதமான நிச்சயமா நல்லா வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் அவர்களுடைய மிகவும் தீவிரமான ஃபேன்னு சொல்லப்படுது. இவருடைய இயக்கத்துல கடைசியா ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட இயக்குனருக்கு இது ஒரு பெரிய கம்பேக் படமாவே அமைஞ்சிருந்தது. இது மட்டும் இல்லாம மார்க் ஆண்டனி படத்துடைய வெற்றியை அஜித் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதா கூட சொல்லி ஏகே அவர்களுடைய ரசிகர்களை ரொம்பவும் நெகிழ வச்சிருந்தாரு. இப்படி இருக்கும்போது அஜித் அவர்களை வச்சு இயக்குறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால இந்த படம் ஒரு தரமான ஃபேன் பாய் படமா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கான படப்பிடிப்பு எல்லாம் ஹைதராபாத்ல தொடங்கிருச்சுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் வர 7ஆம் தேதி வரைக்கும் அங்க நடக்க இருக்கிறதா சொல்றாங்க. இந்த நியூஸ் குமார் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவும் குஷியை ஏற்படுத்தியிருக்கு. விடாமுயற்சிய மாதிரி இல்லாம பேட் அக்லி படத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாம் அப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறது அவருடைய ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.